ஹாய் காய்ஸ், எல்லாருமே என்னோடய திருச்சி vlogs பாருங்கள். இது டே 2க்கான ஒரு குட்டி ரோட் ட்ரிப் டு கல்லணை. ஸோ எல்லாருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டோரியை தானே கேட்டிருப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு வந்தாலே பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக பாப்பாவை அவங்கக்கிட்ட விட்டுட்டு எந்த கவலையுமே இல்லாமல் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு குட்டி ட்ரைவ் போயிட்டோம் திருச்சி டு கல்லணை. ஸோ இடையில ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு இந்த கரும் ஜூஸையும் குடிச்சிட்டு பியூட்டிஃபுல் சீனரியும் ரசிச்சுக்கிட்டு அவர் மாற்றினா நான் மாற்றி அவர் வண்டி ஓட்டிக்கிட்டே நேராக கல்லணை வந்து ரீச் ஆகிட்டோம். கல்லணையோட ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. வெறும் கல்லும் களிமண்ணும் வச்சு 2000 வருஷமாக காவேரி ஆறோட வெள்ளத்தை தடுத்து வருது நம்ம கரிகால சோழன் கட்டிய இந்த கல்லணை டேம். கேட்கும் போதே எவ்வளோ ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குல்ல. எந்த ஒரு மாடர்ன் மெஷினும் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் 2000 வருஷமாக இந்த கல்லணை டேம் இன்னும் ஒர்க் ஆகுது. கேட்கும் போதே எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல. கரிகாலனோட இன்ஜினியரிங் நாலேஜை பார்த்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அவங்களே வியந்து போனாங்களாம். 19th சென்ச்சுரியில் சர் ஆர்த்தர் காட்டன் வந்து இந்த கல்லணையோட இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரை பார்த்து இந்த அணைக்கட்டுக்கு த கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேரை வச்சார். இந்த டேமோட மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வியூவே பார்த்திங்கன்னா காவேரி வாட்டர் வந்து சீல போய் கலந்துடக்கூடாதுன்னு கரிகால சோழன் இந்த வாட்டரை டைவர்ட் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணணும்னு யோசித்தார். அதனால் இந்த கல்லணையை கட்டி வாட்டர் ரெகுலேட் பண்ணி எல்லா டெல்டா ரீஜன்ஸ்க்குமே இந்த வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னு யோசித்து இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக கல்லணையை விசிட் பண்ணாமல் வராதிங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இந்த தண்ணியில் குளிச்சுட்டு அங்கே இருக்க குட்டி பசங்கள்லாம் இந்த குட்டி குட்டி மீனுங்களை பிடிச்சி கொடுத்தாங்க. நாங்களும் அதை வச்சு ஹாப்பியாக விளையாடிட்டு இப்படி தான் எங்களோட குட்டி ரோட் ட்ரிப் போச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். திருச்சி vlogs வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.